ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பவின். எஸ், நீங்கள் தமிழ்லேயே பார்த்தா மாதிரி ஆமாங்க, நான் கும்பகோணம்ல இருக்கேங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே ஒரு ரிசப்ஷனுக்காக வந்திருந்தேன். பட் வந்த இடத்த நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுலாமா? தப்பு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் காட்டணும் இல்லையா? அதுக்காக இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக டெம்பிள்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன். ஏன்னா இது வந்து டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க கும்பகோணம்னாலே. ஸோ இப்போ வந்து நான் திருநாகேஸ்வரத்தில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற டெம்பிள்லேருந்து இங்கே பக்கத்தில் வேறு என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குன்னு சூப்பராக சுற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சின்னதாக நான் தங்கியிருக்க இடம், இது ஒரு லாட்ஜ், கேஎஸ் லாட்ஜ். ஸோ இதை இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன், நீங்களே ஷாக் ஆவீங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குட்டி டிவி ஒர்க் ஆகுதுங்க. இதான் ஒரு பெட்டு அண்டு ஏசி இருக்குது, ஃபேனு. எஸ், என்னோட தான் பேட்ரி சார்ஜ் போட்டிருக்கேன் அண்டு திங்ஸ். ஸோ இங்கே ஒரு டீபாய், ஒரு சேரு அண்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி இந்த ஊரில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்குது லாட்ஜு. ஸோ இந்த லாட்ஜோட ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 750 தாங்க. ஸோ எஸ், இன்றைக்கி நான் தங்க போகிற ஒரு நாளோட எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். ஓகே, ஆக்சுவலி இந்த லாட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநாகேஸ்வரம் டெம்பிள் இருக்கு, பெரிய டெம்பிள், அதுக்கு பேக் சைடில் இருக்குது. உப்பிலியப்பன் கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம லக்ஷ்மி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நடுவில் இந்த லாட்ஜ் இருக்குதுனால நான் இங்கே புக் பண்ணிட்டேன் வெறும் 750 ருபீஸில். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள். இந்த லாட்ஜ் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நிறைய லாட்ஜ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டெம்பிள் டூர் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாட்ஜில் தங்கிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு அழகாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம போய் ஊர் சுற்ற பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போ. ஆக்சுவலி சென்னையில் வந்து நேற்று நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புனாங்க. காலைல 5:30 மணிக்கு தான் ரீச் ஆனேன். நேராக எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு அந்த வழியாக வந்தேன். இந்த வீடை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. என்ன ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் இந்த கோவில். வாவ், என்ன ஒரு ஒர்க்கு. ஆக்சுவலி செம்மையாக இருக்குங்க இந்த டெம்பிள். உள்ளே வந்த உடனே செம்ம பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோபுரம். அதை தாண்டி வந்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு குளம். வாவ், இந்த வியூ பார்த்தீங்களா? கும்பகோணமே டெம்பிள் சிட்டின்னு சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்குங்க இங்கே டெம்பிள் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பிளாக நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போது மெயின் டெம்பிளுக்கு நம்ம போய் பார்ப்போம் உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா முழு பொருத்த விநாயகர். ஸோ சாமி உள்ளே இருக்காங்க. ஸோ சாமியெல்லாம் நான் காட்ட மாட்டேங்க. அந்த கொடிமரம் இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோவில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில், திருநாகேஸ்வரம், கும்பகோணமில் இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கணநாதர் ரகசியம் சொல்லி ஒரு என்ட்ரன்ஸு அண்ட் அர்ச்சனை என்ட்ரன்ஸு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தூணோட ஆர்கிடெக்சரும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம். சூப்பராக இருக்குங்க. கோயில் குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
கால் நினச்சா நல்லது. மீன் பாருங்கள். உள்ள நல்ல தரிசனங்க, நல்லா இருந்தது இந்த கோவில். இப்போ இங்கேருந்து வேற ஒரு கோயில் போக போகிறோம். அப்படியே இந்த ஊரையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த கோவிட் சுச்சுவேஷனால நிறைய கடைங்களே இங்கே இல்லை, குறைவான கடைங்க தான் இருக்குது. இதுதான் இந்த திருநாகேஸ்வரத்தோட மெயின் ஏரியா, மெயின் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். திருநாகேஸ்வரத்தில் வந்து இந்த 2 டெம்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் அந்த உப்புளியப்பன் திருக்கோயில். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க எல்லா கோயிலுமே. இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது. இங்கே யானை. வாவ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அங்கே அழகா இங்கேயும் பொரியெல்லாம் வைப்பாங்க, நீங்கள் வாங்கி போடலாம் மீனுக்கு. பகலிரா பொய்கை மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். உண்மையாகவே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுவும் நம்ம பெருமாள் கோயிலெலாம் வந்து சக்கரை பொங்கல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அடடா செம்மையாக இருக்குது. ஆனால் உனக்கு நெய் தான் கம்மியாக இருக்குது. ஓகே மக்களே, உப்புளியப்பன் கோயிலை பார்த்துட்டு இப்போ நான் நேராக கும்பகோணம் வந்துட்டுங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அது பேர் மகாமக குளம்னுவாங்க. ஸோ அங்கே தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கு பாருங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய குளம். ஏங்க காசியில் இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெருசு. ஐயோ, ஆக்சுவலி செம்ம பெரிய குளங்க இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய குளம் இருக்குன்னு. இந்த காசிலெலாம் காட்டுவாங்கல்ல, இந்த வாரணாசியில், அந்த மாதிரி ஒரு பெரிய குளமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த குளத்தில் வந்து காலை நினைக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படியே காலை நினைச்சிடுறேன். செம்ம பெரிய இடம் இது. ஆக்சுவலி நாளைக்கு இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, கோயில் ஃபங்க்ஷனு. இந்த குளத்தை சுற்றியும் உங்களுக்கு சின்ன சின்ன கடைங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அங்கங்கே. சும்மா ஜாலியாக நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம்.
எந்த ஊர் ஃபுட்டுண்ணா? மதுரை. மதுரை பேர்? கண்ணால முருங்கைக்கீரை, முருங்கைத்தாங்கீரை, தூதுவலை, சளி, இருமல், மூட்டு வலிக்கு நல்லது. எந்த ஒரு கடப்படம் இல்லாத பொருள். அடிக்கடி எண்ணெய் மாற்றி நீட்டாக போடுற பொருள். ஓகே ஓகே. 2 வயசு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்லாம். சளி, இருமல், மூட்டு வலிக்கு நல்லது. இயற்கை உணவு தானியம். கரெக்டாக அந்த யாத்ரி நிவாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருப்பார் இவர். ஓகே மக்களே, இந்த vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த கோவில் அது இதுன்னு ஒரே பக்தியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்ங்க.